நம்ம எல்லாரும் வெளியில ரொம்ப நல்லவர் மாதிரி காட்டிக்க நினைப்போம். யாருக்காவது நம்ம மேல கோபம் வந்தா கூட அதை வெளியே காட்டாம சிரிச்சுட்டே கடந்து போவோம். ஆனா அந்த கோபம் காணாம போகாது பாஸ். அது உங்க மனசுக்குள்ள ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்கும். இதுக்கு பேரு தான் ரிப்ரெஸ்ட் ஆங்கர். நீங்க அமைதியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நிஜத்துல நீங்க ஒரு எரிமலைய உள்ள வளர்த்துட்டு இருக்கீங்க. இது உங்க ஷேடோ பண்ற ஒரு பயங்கரமான கேம். இந்த வீடியோல இந்த அடக்கப்பட்ட கோபத்தை எப்படி உங்க பவரா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். நீங்க மத்தவங்களுக்காக கோபப்படாம இருக்கும்போது உங்க ஷேடோ அந்த எனர்ஜியை சேமிச்சு வைக்கும். ஒரு சின்ன விஷயம் நடக்கும்போது சம்பந்தமே இல்லாம நீங்க பயங்கரமா வெடிப்பீங்க. அப்ப மத்தவங்க கேட்பாங்க, இவன் இவ்ளோ அமைதியான ஆளாச்சே, ஏன் இப்படி பண்றான்னு. உண்மை என்னன்னா, நீங்க மத்தவங்களுக்கு பயந்து உங்க கோபத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. அந்த நைஸ் காய் முகமூடி தான் உங்களோட மிகப்பெரிய பலவீனம். உங்க கோபம் நியாயமானதுன்னா அதை அன்னிக்கே காட்டியிருக்கணும். நேரடியா கோபப்பட முடியாதவங்க பண்ற ஒரு விஷயம்தான் இந்த பாசிவ் அக்ரெசிவ் பிஹேவியர். கிண்டலா பேசுறது, வேலையை சொதப்புறது, இல்லைன்னா மற்றவங்களை இக்னோர் பண்றது. இது உங்க ஷேடோ பண்ற ஒரு கோழைத்தனமான அட்டாக். நீங்க நேரடியா பேச பயப்படுறதால உங்க ஷேடோ இந்த மாதிரி மறைமுகமா வேலை செய்யும். இதனால உங்க ரிலேஷன்ஷிப் தான் பாதிக்கும். நீங்க தைரியமா பேச கத்துக்காத வரைக்கும் இந்த ட்ராப்ல இருந்து தப்பிக்க முடியாது. இப்போ இந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது? கோபத்தை அடக்காதீங்க, அதை கவனிங்க, அப்சர்வ். அந்த கோபம் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. யாரோ உங்களை மதிக்கலையா, இல்ல உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களா? உங்க ஷேடோவை நீங்க அங்கீகரிக்கும் போது அந்த கோபம் ஒரு பவுண்டரியா மாறும். மத்தவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க ஒரு கோடு போடணும். கோபம் ஒரு ஆயுத மாதிரி. அதை மற்றவங்களை காயப்படுத்த இல்லை, உங்களை பாதுகாத்துக்க பயன்படுத்தணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த நெருப்பை அணைக்காதீங்க, அதை உங்க வளர்ச்சிக்கு இன்ஜினா மாத்துங்க. கால் யங் சொன்ன மாதிரி, ஒளியை மட்டும் பார்த்தா ஒருத்தன் முழுமையடைய முடியாது, தன் இருட்டை பார்த்தாதான் அவன் முழுமையடைய முடியும். உங்க கோபத்தை உங்க பலமா மாத்திக்கிட்டா இந்த உலகத்துல யாரும் உங்களை ஓரங்கட்ட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருந்தா காமெண்ட்ல பவர்னு டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் டீப்பா பேசலாம்.